விருதுநகர்லையும் தீபாவளி விற்பனை களை கட்டிருக்கிறது. மறுபுறத்தில் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்கிறது. அது தொடர்பான விவரங்களோடு செய்தியாளர் கணேஷ் இணைகிறார். கணேஷ், விவரங்கள். நந்தா, இந்தியாவினுடைய 90% பட்டாசு தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய சிவகாசி, அதாவது பட்டாசு நகரம் என அழைக்கப்படக்கூடிய சிவகாசியில் பட்டாசு வாங்குவதற்காக சென்னை, சேலம், திருப்பூர் உள்ளிட்ட பல்வேறு வெளி மாவட்டங்களில் இருந்தும் அதே போல கேரளா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான வாடிக்கையாளர்கள் குவிந்து வருகிறார்கள். குறிப்பாக தீபாவளிக்கு இன்னும் 3 நாட்களே இருக்கக்கூடிய நிலையில் கடைசி கட்ட விற்பனையானது களைகட்டி வருகிறது. சிவகாசியிலிருந்து பல்வேறு வெளியூர்களுக்கு அந்த பார்சல் சர்வீஸ் என்பது பெரும்பாலான ஊர்களுக்கு நிறுத்தப்பட்டிருக்கிறது. எனவே இங்கிருந்து பார்சல் மூலமாக அனுப்பப்படும் அந்த சேவை நிறுத்தப்பட்டிருப்பதன் காரணமாக நேரடியாகவே தங்களது வாகனங்களில் வந்து பட்டாசுகளை வாங்கி செல்லலாம் என்ற நோக்கத்துடன் ஏராளமான பொதுமக்கள் தொடர்ந்து வருகை புரிந்திருக்கிறார்கள். குறிப்பாக இன்று காலையில் கனமழை பெய்ததன் காரணமாக மதியத்தை தொடர்ந்து பல்வேறு ஊர்களில் இருந்து வாடிக்கையாளர்கள் தொடர்ந்து குவிந்து வருகிறார்கள். இதன் காரணமாக சிவகாசியில் இருக்கக்கூடிய பைபாஸ் சாலை, சாத்தூர் சாலை, ஸ்ரீவில்லிபுத்தூர் சாலை, அதே போல பேருந்து நிலையம் முன்பாக இருக்கக்கூடிய பிரதான சாலை என முக்கிய சாலைகள் அனைத்திலுமே கடுமையான போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. பல கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கக்கூடிய அந்த காட்சியை நம்மால் இங்கு தொடர்ந்து பார்க்க முடிகிறது. பெரும்பாலான இடங்களில் வாகனங்கள் ஊர்ந்தபடி செல்லக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. நூற்றுக்கணக்கான காவல்துறையினர் அங்கே போக்குவரத்து நெரிசலை சரி செய்யக்கூடிய பணியில் ஈடுபட்டாலும் கூட பெரும்பாலான சாலைகள் குறுகிய நிலையில் இருப்பதன் காரணமாகவே கடுமையான போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. அதனை கட்டுப்படுத்தக்கூடிய பணியிலும் காவல்துறையினர் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். பல்லாயிரக்கணக்கான வாடிக்கையாளர்கள் ஒரே நேரத்தில் குவிந்து வருவதால் இங்கு ஒரு கடுமையான நெருக்கடி என்பது ஏற்பட்டிருக்கிறது. பெரும்பாலான பட்டாசுகள் கிட்டத்தட்ட 4000 பட்டாசு கடைகள் இருக்கக்கூடிய நிலையில் பெரும்பாலான பட்டாசு கடைகளில் கூட்டம் அதிக அளவில் காணப்படுகிறது. கடைசி நேரம் என்பதால் பெரும்பாலான கடைகளில் பட்டாசுக்கான தட்டுப்பாடு நிலவி வருவதன் காரணமாக வெளியூர் வாடிக்கையாளர்கள் சற்று ஏமாற்றத்துடன் திரும்பி செல்லக்கூடிய ஒரு நிலை, அதாவது குறிப்பாக சிறுவர்கள் வெடித்து மகிழக்கூடிய குறிப்பிட்ட சில பட்டாசுகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதன் காரணமாக வெளியூர் வாடிக்கையாளர்கள் நேரடியாக வாங்கி செல்லலாம் என்ற நோக்குடன் வந்திருக்கக்கூடிய வெளியூர் வாடிக்கையாளர்கள் ஏமாற்றத்துடன் செல்லக்கூடிய ஒரு நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட கடைசி கட்ட விற்பனையை பொறுத்தவரை சிவகாசியில் தொடர்ந்து களைகட்டி வருகிறது. நந்தா, நன்றி கணேஷ்குமார், விரிவான விவரங்களுக்கு.